எங்களை என்றும் இளமையாக இயக்குவது திமுக தான். திமுக எம்பி திருச்சி சிவா எழுதிய 5 நூல்கள் வெளியிட்ட விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. நாடாளுமன்றத்தில் திமுகவின் முகமாக திருச்சி சிவா திகழ்வதாகவும், ஒரு எம்பி எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு திருச்சி சிவாதான் உதாரணம் என்றும் பாராட்டு. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திமுக எம்பி திருச்சி சிவாவின் நூல் வெளியிட்ட விழா மேடையில் பரபரப்பை ஏற்படுத்திய பிரகாஷ்ராஜ், நான் பேசுவது அரசியல் குரல் அல்ல என்றும் கலைஞரின் குரல் என்றும் பேசிய பிரகாஷ்ராஜ், நம்முடன் இருக்கும் துணை முதலமைச்சர் சமத்துவத்தை பற்றி பேசுவதாகவும், இன்னொரு முதலமைச்சர் இருக்காரு என சிரித்தபடி பவன் கல்யாணை மறைமுகமாக விமர்சித்தார். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு தினத்தை ஒட்டி மெரினாவில் இன்று பிரம்மாண்ட வான் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு. விண்ணை பிளந்து அற்புத சாகசத்தை நிகழ்த்த தயார் நிலையில் அதிநவீன விமானங்கள். பாதுகாப்புத்துறை அமைச்சர் மற்றும் உயர் அதிகாரிகள் பங்கேற்க உள்ள நிலையில் மெரினா கடற்பகுதியில் உச்சகட்ட பாதுகாப்பு. பொதுமக்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க போக்குவரத்தில் மாற்றம். தொழிற்சங்கம் அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் நீண்ட நாட்களாக நடத்தி வரும் போராட்டம். பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணும்படி எம்பி டி.ஆர். பாலு, அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சிஐடியு சார்பாக தொழிற்சங்கம் அமைக்க வேண்டும் என்ற சாம்சங் ஊழியர்களின் கோரிக்கையை சாம்சங் நிர்வாகம் ஏற்க மறுத்து வருகிறது. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு 2ஆம் கட்ட பணிக்கான செலவு அறிக்கையை வெளியிட்டது மத்திய அரசு. மொத்த செலவு தொகையில் 65% 33,593 கோடி ரூபாய் கடனுக்கு ஏற்பாடு. மத்திய அரசின் நிதியாக 7,425 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்றும், மீதமுள்ள 35% செலவு தொகையை மாநில அரசு ஏற்கும் என்றும் மத்திய அரசு அறிவிப்பு. ஹரியானா மாநிலத்தில் அமைதியாக நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல். 66% வாக்குகள் பதிவு. 90 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகள் 8ஆம் தேதி எண்ணப்பட்டு முடிவுகளை உடனுக்குடன் அறிவிக்க ஏற்பாடு. சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான 2000 ஏக்கர் நிலங்களை தீட்சிதர்கள் தனியார்களுக்கு விற்றுவிட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்த தகவலை தொடர்ந்து கோவிலுக்கு சொந்தமான 3000 ஏக்கர் நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்குமாறு கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவு. 12 வாரங்களில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கவும் ஆணை. சனாதன தர்மத்தில் வேறுபாடு இல்லை என தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி கருத்து. அனைவரும் ஒன்று என்பதுதான் சனாதனம் என்றும், இதை பற்றி தெரியாதவர்களே சனாதனத்தை ஜாதியோடு தொடர்புபடுத்தி பேசுவதாகவும் சென்னை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற வள்ளலார் பிறந்தநாள் விழாவில் பேசிய ஆளுநர் விளக்கம். அதிமுகவின் 54வது ஆண்டு விழாவை ஒட்டி வாழ்த்து தெரிவித்த ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், ஏசியன் வீக் பத்திரிகையில் வெளியான எம்ஜிஆர் புகைப்படத்தை தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு வாழ்த்து. ஜாதியும் மதமும் இதற்கு முன்னர் நீங்கள் சந்தித்த மனிதர்களை கூட வெறுக்கச் செய்யும். தனது வீனஸ் டூஸ் ப்ரோமோ வீடியோவில் நடிகர் அஜித் குமார் கருத்து. உலகம் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்டது என்றும்
பயணம் செய்தால் மட்டுமே அவற்றை உணர முடியும் என்றும், பயணம் ஒருவரை நல்ல மனிதனாக்கும் எனவும் நடிகர் அஜித் குமார் பதிவு. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.